என் மேல இரக்கம் வச்சிங்களே, என் மேல கிருபை வச்சிங்களே, என் மேல பிரியம் வச்சிங்களே, என் மேல தயவு வச்சிங்களே. உங்க மேல அவர் கிருபையை வைத்திருக்கிறார். சட்டியை தான் கீழே தூக்கி போட்டு வட, தீ வட்டிக்கு தான் பயந்து ஓடும் எதிரி பட. முரட்டி அடி விரட்டி அடி, நல்ல கரங்களை தட்டி முரட்டி அடி விரட்டி அடி. கர்த்தர் பயத்தின் ஆவியை தராமல் அவர் பலமும் அன்பும் தெளிந்தோ. இன்னைக்கு அநேகர் ஆண்டவர் கிட்ட பேசுறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஜெபம். நீங்க ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவர் உங்களுக்காக செயல்படணும். அவருடைய மூமெண்ட் உங்களுடைய லைஃப்ல இருக்கணும். அவருடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் தான் என்ன நடத்துறார், ஆண்டவர் தான் இதை செய்யறார், ஆண்டவர் தான் என்ன போக சொல்றார், ஆண்டவர் தான் இதை பேச சொல்லுகிறார். ஆண்டவருடைய மூமெண்ட்டை நீங்க உணரணும். சித்தத்தை செய்யும் போது அந்த மூமெண்ட்டை நம்ம உணர்ந்திருக்கும் போது குறைவே இருக்காது. ஒரு தைரியம் வரும். இது சாதாரண ரசமும் இது திராட்சை ரசமா மாறப்போகுது. சாதாரணமா இருக்கிற இந்த காரியம்தான், ஆனா ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுறதுனால இதுல ஒரு அற்புதம் நடக்க போகுது. இதுல எந்த ஒரு குறைவும் இருக்காது. இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் விசுவாசம். கானானுக்குள்ள நீங்க எப்படி பிரவேசிக்கணும்னா குறையோடு பிரவேசிக்க கூடாது. ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார். இதுவரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை அழகாய் நடத்தினார். வனாந்தரம் தான் உண்மைதான், ஆனா எனக்கு பரலோகத்திலிருந்து மன்னா வந்தது. என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரே தேற்றினார். நான் போட்டிருக்கிற செருப்பு கூட தேயல, எந்த கஷ்டமும் படல. ஆனா என்னை கடக்க உதவி செய்தார், வனாந்தரத்தை கடந்து வர உதவி செய்தார், பிரச்சனைகளை கடந்து வர உதவி செய்தார், போராட்டங்களை கடந்து வர உதவி செய்தார், பாடுகளை கடந்து வர உதவி செய்தார். என்னோடு கூட தேவன் இருந்தார். என் கூடவே இரும் ஓ இயேசு. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. பக்கத்திலே இரும். I fix my eyes unto you, Holy Spirit. I'm determined. I'm completely focused right now. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. I need you, I need your favor, I need your blessings, I need your touch right now. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. Lift up your voice. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே. உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே. நீங்கதானப்பா. உம்முடைய இடத்தை நான் யாருக்கும் கொடுக்கிறது இல்லை. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி surrender yourself this last moment of this year. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். பக்கத்துல ஒரு பரிசுத்த ஆவியானவர் இயேசுவே, உங்களுடைய கண்ணீரை கணக்குல வைத்திருக்கிறவர், அவரை துருத்தியில வைத்திருக்கிறவர். முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் வாழ முடியாது.
Thank you Holy Spirit. நீர் இல்லாமல் வாழ முடியாது, நீர் இல்லாமல் நடக்க முடியாது, நீர் இல்லாமல் நான் ஒன்றுமில்லை. Thank you Holy Spirit. ரெண்டு கரங்களை உயர்த்தி நமனா காஷேட்டே பிரார்த்தனமா காந்தோரபோ ரேபே காந்தோனமா டியாந்தனமா, இது நன்றிகள் செலுத்துகிற நேரம், இது நீங்க உங்களுடைய கிராட்டிடியூட காமிக்கிற நேரம். Thank you Holy Spirit. நான் இன்னும் உம்முடைய சபையில என்னை நிலைநாட்டி இருந்ததற்காக நன்றி. You have been so faithful in my life Lord. நீங்க என்னுடைய வாழ்க்கையில உண்மையாக இருந்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என் மேல நீங்க விசுவாசமா இருந்ததற்காக நன்றி. என்னை யாரும் நம்பல, ஆனா நீங்க என்னை நம்பினதற்காக நன்றி. Thank you for believing in me. Thank you for trusting me. Thank you for sustaining me thus far. இதுவரைக்கும் என்ன பாதுகாத்து நடத்தின நம்பின கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Holy Spirit. Hallelujah. உமக்கு நன்றி. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். Hallelujah. அவர் ஜெகோவா ஷிக்கேனு, ஜெகோவா எல்கிபோர், யெகோவா எலோஹிம், யெகோவா எல்ஓலாம். எபினேசர் நீர்தானப்பா, இதுவரைக்கும் எங்களை உதவியை நடத்தினீரே, உதவி செய்தீரே. Thank you Lord. யெகோவா ஈரே, நீர்தானே என் தேவைகளை சந்தித்தவரே. அவர் அப்படியே அன்பு கூறுங்க பார்க்கலாம். அவர் செய்த காரியங்களை அணு அணுவாய் நினைத்து யெகோவா ரஃபா, நீங்க தானப்பா, எனக்கு வியாதியே இல்லையே, எனக்கு மருத்துவர் நீரே, எனக்கு நல்ல மருந்து நீரே, உம்முடைய பிரசன்னம் தான் எனக்கு ஹாஸ்பிட்டல், நீங்க தான் என்னுடைய பிரிட்ஜ், நீங்க தான் என்னுடைய நங்கூரம், நீங்க தான் என்னுடைய அஸ்திவாரம், நீங்க தான் என்னுடைய வேறு, நீங்க தான் என்னுடைய கதவு, நீங்க தான் என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்க தான் என்னுடைய சந்தோஷம். ஹalleluya. நெனமானா கனியான் செலரே நாம்ப்ரோ ஷேக்ரா டாலா ராட்டோ லாமானா பிராண்டோ லோரிகா தனமாலா ராஷேலே ராம்ரா கோபோ. Thank you Holy Spirit. எத்தனை பேர் சொல்ல முடியும், அவருடைய அன்புல நான் அசந்தே போனேன், அவருடைய பாசத்துல நான் பல உறவை பார்த்தேன், என் மேல இரக்கம் வச்சிங்க, கிருபை வச்சிங்க, பாசம் வச்சிங்க, அன்பு வச்சிங்க. அதை அப்படியே அவருடைய பிரசன்னத்துல நம்ம கொட்ட போகிறோம். உங்களுடைய இருதயத்தை அவருடைய பிரசன்னத்துல கொட்டுங்க. தேங்க்யூ ஹோல், கண்ணீராக கொட்டுங்க. லிப்ரோ ஷட்டனமா கத்திரியாந்தனமா டொலரோ, உங்க அன்புல நான் சந்து போனப்பா, உம் பாசத்துல பல உறவை பார்த்தப்பா, உங்க அன்புல நான் சந்து போனப்பா, உம் பாசத்துல பல உறவை பார்த்தப்பா, என் மேல இரக்கம் வச்சிங்களே, என் மேல கிருபை வச்சிங்களே, என் மேல பிரியம் வச்சிங்களே, என் மேல தயவு வச்சிங்களே, உங்க மேல அவர் கிருபையை வைத்திருக்கிறார். என் மேல ஆசை வச்சிங்களே, என் மேல பாசம் வச்சிங்களே, என் மேல நேசம் வச்சிங்களே. சுயநலமில்லாத உம் இதயம் எனக்கு வேண்டும், மரணமே வந்தாலும் மறவாத இதயம் வேண்டும். சுயநலமில்லாத உம் இதயம் எனக்கு வேண்டும், மரணமே வந்தாலும் மறவாத இதயம் வேண்டும். உம் நினைவுல என்ன வச்சு உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறவர், உங்க நினைப்பாவே இருக்கிறவர். பாவமெல்லாம் சுமந்தீங்களே என் மேல. எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி என் மேல பிரியம் வச்சிங்களே,
ரட்சிங்களே. கருவில் இருந்து என்ன சுமந்த தாயின் அன்பை பார்த்த, தோளும் கொடுத்து தோளில் சுமந்த தகப்பனை அவருடைய அன்பு இருந்தா அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில்லை. ரமணா காட்சியிலே காந்தனமா உயிர் கொடுத்து இதயம் கேட்டு மேலான அன்பை பார்த்து உங்க அன்புல நான் சென்று போனப்பா. உன் பாசத்துல பல உறவை பார்த்தப்பா. உங்க அன்புல நான் சென்று போனப்பா. உன் பாசத்துல பல உறவை பார்த்தப்பா. உயர்த்துவேன் உயிருள்ளவர் என் இயேசுவை, பாடுவேன் பலனுள்ளவரை. ரெண்டு கரங்களை உயர்த்துவேன். உங்களை உயர்த்துத தவிர வேற விருப்பம் எங்களுக்கு இல்லை. பாடுவேன் பலனுள்ளவரை. ஆராதனை 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 ஆராதனை, என் நினைவாய் என் துணையாய் இருப்பவரே. ஆராதனை ஆராதனை இனி விலகாமல் இறுதி வரை நடத்துவீரே. என் நினைவாக நீர் இருப்பதா, தடை வந்தாலும் மழை வந்தாலும் வெட்கப்படுவதில்லை. என் துணையாக உன் கரம் இருப்பதா, புயல் வந்தாலும் மழை வந்தாலும் மூழ்கி போவதில்லை. ஆராதனை ஆராதனை ஆராதனை. சபை எல்லாரும் உங்களுடைய குரலை உயர்த்தி கருவிலே தாயின் கருவிலே உருவான் நாள் முதலாய் கண்மணி போல் காத்து வந்தீரே. என்ன தவம் நான் செய்தேன், என்ன தவம் செய்தேனோ தெரியலையே. அவருடைய காலை கட்டி பிடிச்சு கருவிலே தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் கண்மணி போல் காத்து பாதுகாத்துக்கிட்ட வந்தீரே. கருவில இருந்து என்னை சுமந்த என்ன தவம் செய்தேனோ தெரியலையே. என் மேல் இவ்வளவாய் அன்பு வைத்தீரே. ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். நான் வேற யார் ஆராதிப்பேன்? நான் வேற யாருக்கிட்ட நான் போக முடியும்? நான் வேற யாருக்கிட்ட கேட்பேன்? ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆராதிப்பேன் நான். ஆயுள் நாளெல்லாம் ஆராதிப்பேன் நான். ஒரு 30 செகண்ட் அந்நிய பாஷையில பேசுறவங்க பேசி உங்களுடைய பாத்திரத்தை நிரப்புங்க பார்க்கலாம். லேக்ரா ஹாட்டெனே மோ ஷேட்டல பிராந்தனமா ராமனே ஆந்தனே பி கோட்டோலோ பிராத்தியாந்தனமா. சில பாத்திரம் வெறுமையா இருக்கிறத நான் பார்க்கிறேன். சில பாத்திரம் காலியா இருக்கிறத பார்க்கிறேன். சில பேர் பின்னாடி போகிறத பார்க்கிறேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற, உங்களை முந்து தள்ளுகிற ஒரு ஆவி, உங்களை முன்னாடி கொண்டு போக, உங்களை 2025க்கு கொண்டு போகிற ஒரு ஆவி. பழசிலேயே இருக்க முடியாது. புதிய திராட்சரசம் தேடி வருகிறது. புதிய ஆவியானவர் தேடி வருகிறார். புதிய நாவுகளை, புதிய உதடுகள் உங்களுக்கு வரும். புதிய இருதயத்தை கொடுக்கிற ஆவியானவர் இதுவரைக்கும் பார்த்திராத கேட்டிராத காரியங்களை
செய்கிறதற்காக நன்றி. Revive us, touch us, move us among our midst, Holy Spirit. We will never ever be the same again. Touch us right now. உம்முடைய தொடுதலை நாங்க உணரணும். நீங்க உண்மையுள்ள தெய்வம். உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உண்மையாய் இருக்கிறவர், உண்மையாய் இருக்கிறவர். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனமாற மனபுத்திரனும் அல்ல. உங்ககிட்ட கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஒன்று கூட கீழே விழாம கர்த்தர் நிறைவேற்றுகிற தெய்வம். லே பாபா 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 ஷட்டோலரா பிராகான் செரபே யானானா மாரோகோ போலி கம்ப்ராஷெட்டனா பிரா ஓலே மலராயா செலரே. ஹalleluya ஹalleluya. ஆராதிப்பேனா ஆராதிப்பேனா என் இயேசு சுவாமியே, என் இரட்சகரே, என் யூதா கோத்திரத்து சிங்கத்தை, என்னை படைத்தவர், என் அப்பான்னு கூப்பிட சொன்னவர், என்ன நண்பர்னு சொன்னவர், உன் கூடயே இருக்கிறவன்னு சொன்னீங்களே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னீங்களே. நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை ஹalleluya ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சில பிரின்சிபல்ஸை கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். சில பிரின்சிபல்ஸை, சில புரோட்டோகால் கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். சில நியமங்களை கர்த்தர் உங்களுக்காக மாற்றுவார். இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அதை வந்து தலைகளாக மாற்றுகிறவர். இது இப்படியும் இருக்கலாம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து மாற்றுகிறவர். பழைய ஏற்பாட்டில் லேவியர்கள் தான் அந்த ஆசாரியல் வேலைகள் செய்யணும். லேவியர்கள் தவிர எந்த கோத்திரமும் அவருடைய பிரசன்னத்துக்கு முன்பதாக நிற்க தகுதியற்றவர்கள். அப்படி நின்னதும் இல்லை. பழைய ஏற்பாட்டில் நியமத்தின்படி, மோசேயின் அந்த நியமத்தின்படி ஆரோனின் குடும்பத்தார், அவனுடைய சந்ததிகள் மாத்திரம்தான் அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் தெய்வ பிரசன்னத்தில் இருக்க முடியும். அதை மீறி யாரும் நின்னாலும் அவர்கள் அதுக்கு தகுதி அற்றவர்கள், அப்படி நிற்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து, எல்லாரும் லேவி கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருவார்னு நினைத்தார்கள். சில நியமங்களை கர்த்தரே மாற்றினார். ஹல்லேலூயா. லேவி கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரல, அவர் யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். இதுவரைக்கும் யூதா கோத்திரத்திலிருந்து வந்தவர்கள் யாரும் ஆசாரியர்கள் என கூப்பிட்டதில்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நானே பெரிய ஆசாரியராக இருக்கிறேன், மோசேக்கு மேல நான் நியமங்களை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பிரின்சிபல்ஸை கர்த்தர் சேஞ்ச் பண்ணுகிறார். இது வரைக்கும் இப்படிதான் நடந்தது பிரதர், இனியும் இப்படிதான் நடக்கும் இல்ல. கர்த்தர் உங்களுக்காக he is going to change some principle. உங்களுக்காக சில காரியங்களை கர்த்தர் மாற்றுவார். இது லேவி தானே, இவங்க தானே இப்படி இருக்கணும், நாங்க கர்த்தர் அப்படிதான் இன்றைக்கு சில பிரின்சிபல்ஸை கர்த்தர் உங்களுக்காக மாற்றுகிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். சில சட்டத்தை உங்களுக்காக மாற்றுகிறார், சில கவர்மெண்ட்டை உங்களுக்காக மாற்றுகிறார். லபாகா ஷேட்டல ராந்தியாந்தன சில பாஸ் உங்களுக்காக மாற்றுகிறார், சில வேலைகளை உங்களுக்காக மாற்றுகிறார். இது இப்படிதான் இருக்கும், இப்படிதான் பண்ணணும். இது வரைக்கும் அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுது யூதா கோத்திரத்து சிங்கம் வந்தபடியினால் தாவீதின் வேருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து லேவி கோத்திரத்தில் இருந்து வரல, அவர் யூதா கோத்திரம். அவர் ஏன் யூதா கோத்திரத்தை தெரிந்து கொண்டார்? யூதா கோத்திரம் மீகா அவர் ப்ராஃபஸை பண்ணுகிறார், though you were too little but the ruler of Israel will come out of you. ரொம்ப சிறியவனா இருக்கிறபடியினால் பெரிய இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற ஒரு ஆசாரியன், ஒரு ப்ராஃபட், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கடவுள் இந்த கோத்திரத்திலிருந்து வருவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவரைக்கும் இருந்த பிரின்சிபல்ஸ் வேற, ஏசப்பாக்கு அப்புறம் இருந்த உடன்படிக்கை வேற. ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்துகிறார். புதிய பிரின்சிபல்ஸை கர்த்தர் உங்களுக்காக அந்த ரெவலேஷன் நல்ல கரங்களை தட்டி லாபாகா சேலேரா கான்சர் thank you for changing some principle லேப்ரா ஷேட்டோலோ பிராத்தியான்சன மீகோரா பஹதியான்தன. அவர் பிரின்சிபல்ஸை கர்த்தர் சேஞ்ச் பண்ணுகிறவர். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. இந்த பாடல ஒவ்வொருவரையும் ஒரே இடத்துல நிக்காம ஆடி பாடி கர்த்தரை நம்ம ஆராதிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நல்லா சிரித்து கொண்டு நல்லா உற்சாகமாய் இந்த பாடலை பாடுவோம். 4 3 2 1. காபா ஷேட்டனம்ரோ
நல்லா தலைக்கு மேல கை தட்டி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி கை தட்டி. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்கள் ஆடி பாடி துதிக்க போகுது. உங்களை ஜனங்கள் கொண்டாடுவார்கள். அடிச்சனையா தாவீதின் நெத்தியடி, விழுந்தானையா கோலியாத்து சத்தரோ. அடிச்சனையா தாவீது நெத்தியடி, அதில் விழுந்தானையா கோலியாத்து செத்தபடி. ஒரு உருட்டு கல்லுல, ஒரு சுருட்டு கல்லுல, கோலியாத்களை முறியடிக்கிற அபிஷேகம் உங்க தலை மேல இருக்கிறது. அதை உணர்ந்தவர்கள் சத்தமாய் பாடுங்க. ஓ முருட்டியடி வெர்ட்டியடி நெத்தியடி, முருட்டியடி வெர்ட்டியடி. ஓ 5 கல்லு அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு, 5 மீன், 2 மீன், 5 அப்பம், சின்ன மேகம், பெரிய அற்புதம் நடக்கட்டும். தலைக்கு மேல அவருடைய பிரசன்னத்தில் ஆடி பாடி துதிக்க துதிக்க எரிகோ கோட்டைகள் விழுகட்டும். கோலியாத்களுடைய கோஷணங்கள் அடங்கட்டும். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். எதிரிகளை தோற்கடிக்கும் பட்டயம், அது கிதியோனின் கர்த்தருடைய பட்டயம். கத்திப்படை சுத்தி நிற்க வேண்டாமே, கத்திப்படை சுத்தி நிற்க வேண்டாமே, ஒரு சட்டிக்குள்ள தீ வெட்டி போதுமே. ஓ சட்டிக்குள்ள தீ வெட்டி போதுமே. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு வட, தீ வட்டிக்கு தான் பயந்து ஓட எதிரிப்பட. சட்டியத்தான் கீழே தூக்கி போட்டு வட, தீ வட்டிக்கு தான் பயந்து ஓடு எதிரிப்பட. முரட்டி அடி விரட்டி அடி, நல்ல கரங்களை தட்டி. முரட்டி அடி விரட்டி அடி. கர்த்தர் பயத்தின் ஆவியை தராமல் ஒரு பலமும் அன்பும் தெளிந்தோ. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, கொஞ்சம் பலம் தான் இருக்குது, கொஞ்சம் அபிஷேகம் தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்கு. ஓலா பாபா ஷே தலைக்கு மேல முரட்டி அடி வெரட்டி அடி நத்தி அடி, முரட்டி அடி ஓ முரட்டி அடி. எல்லா கோலியாத்களுடைய கோஷணங்கள் 2024 முடிந்தது. ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். Come on, keep declaring it. லோ லோ முரட்டி அடி வெரட்டி அடி நத்தி அடி. ஓ லா 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 ஷலா. துதி 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 துதி, மிதி 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 மிதி, துதி 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 துதி, ஏ மிதி 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 மிதி, துதி 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 துதி, மிதி 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 மிதி, லா பாபா துதி 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 துதி, ஏ மிதி மிதி. 5 கல்லு கையில, அற்புதம் தான், அதிசயம் தான் நடக்க போகுது. ஒரு புதிய அபிஷேகம் நடக்கட்டும். ஆடி பாடி துதிக்க ஒரு புதிய சந்தோஷம், புதிய துதி எழும்பட்டும். 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில, அற்புதம் தான் பையில, அதிசயம் தான் நடக்க போகுது. ஜனங்க ஆடி பாடி துதிக்க போகுது. 5 கல்லு கையில போகுது. சாட்சியாக நிறுத்திருக்கிறதுனால கருத்துருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தேன். பஸ்ஸில் இருந்து விழுந்து இடுப்பு போச்சு. அப்புறம் ஐயா கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டாக்டர்கிட்ட போய் இப்போ 10-15 வருஷம் ஆச்சு. நடக்கவே என்னால் முடியாது.
அதுலேயுமே எனக்கு ஆண்டவர் ஆப்ரேஷன் பண்ணி கர்த்தர் கூட இருந்து என்னை பாதுகாத்து வழி நடத்தி எனக்கு சுகத்தை கொடுத்ததுக்கு, நல்லா நடக்கிறதுக்கு, ஆரோக்கியத்தை கொடுத்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துக்கிற சாமி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டிப்பாளையத்தில் நான் 5th படிக்கும்போது கோயம்புத்தூர் போனேன். அங்கே ஹாஸ்டலில் பாஸ்டர் சேர்த்து விட்டார். அங்கே படித்து ஒரு சாதாரண கூரை வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் போகும்போது ஒரு பட்டா இல்லாத இடத்துல ஒரு சாதாரண ஒரு இதில் தான் இருந்தோம். கர்த்தர் நான் எப்போவுமே கர்த்தரை முழுசாக நம்பிடுவேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் மனுஷங்க சப்போர்ட் யாருமே கிடையாது. ஸோ இது வரைக்கும் நான் அவர் கொஞ்சம் கூட ஒரு துளியும் கூட அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்க மாட்டேன். ஃபுல்லாக 100% அவர் மேலே விசுவாசத்தை வச்சுட்டு நான் டெய்லி கன்ஃபஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நாங்கள் அங்கே போய் கோயம்புத்தூர் போய் 20 வருஷம் ஆச்சு. இப்போ சபையில் வெளியில் எல்லாத்துக்கு முன்னாடியும் கர்த்தர் எங்களை பயங்கரமாக ஆசீர்வதித்து படிப்படியாக எங்களை உயர்த்தி நல்ல நிலைமையில் கர்த்தர் எங்களை ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறாரு. நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி அப்படி தான், வேர்ல்ட்லேயே டாப் 10 இருக்கிற கம்பெனியில் ஒரு நல்ல பொசிஷனில் கர்த்தர் எனக்கு வேலை கிடைக்க செய்து கோவிட் டைமில் தான். ஸோ ரொம்ப ஆசீர்வாதமாக வச்சுருக்கிறார், உயர்த்திருக்கிறார். கர்த்தருக்கே கோடான கோடி நன்றி. உபாகமம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். கர்த்தர் உன் கையின் கிரிகளெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். இந்த 40 வருஷமும் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அப்போ ஆண்டவர் மோசேவை பார்த்து சொல்றார், மோசே ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லு. இந்த 40 வருஷமும் ஆண்டவர் என்னை நடத்தினார், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த 40 வருஷமும் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் நடத்தினார், எந்த ஒரு குறைவும் இல்லை. இதை சொல்லுகிறார். நீங்க உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க மற்றவங்க கிட்ட சொல்லணும், இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் என்னை நடத்தினார், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. கர்த்தர் என்னை ஏந்தினார், எனக்கு குறை இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், எனக்கு ஒரு குறையும் இல்லை. இதை நீங்கள் மற்றவர்களிடத்தில் சொல்லணும். பார்க்குறவங்க கிட்ட, உங்கள் உறவினர்கள் கிட்ட, உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்ட, யார் கூடையெல்லாம் பேசுகிறாங்களோ, உங்கள் கூட பேசுகிறாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்து சொல்லணும், இந்த வருஷம் முழுவதும் எனக்கு குறையே இல்லை, கர்த்தர் என்னை நடத்தினார், கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இன்னைக்கு அநேகர் குறை சொல்கிறவங்களா தான் இருக்கிறாங்க. என்ன வருஷம் இது, 2024 ஒரு நல்ல வருஷமே இல்லை. அப்பப்பப்பப்பா எத்தனை பாடு, எத்தனை கஷ்டம், என்ன கண்ணீர், என்ன வேதனை. சிலர்கிட்ட போய் பேசுங்க, இந்த வருஷம் எப்படிமா இருந்தது, இந்த வருஷம் நல்லாவே இல்லை அப்படின்பாங்க. குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. என்ன கர்த்தர் எனக்கு செஞ்சார், ஒன்றுமே செய்யலை, என் வாக்குத்தத்தம் நிறைவேறலை, அது நடக்கலை, இது நடக்கலை, இந்த சோகம் நடந்தது, இந்த பிரச்சனை நடந்தது, இந்த போராட்டம் நடந்தது, 2024 ஒரு நல்ல வருஷமே இல்லை. இப்படி தான் எனக்கு அநேகர் புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. விசுவாசிகள் உங்கள் வாயிலிருந்து என்ன வார்த்தை வரணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்னா, மோசேவை பார்த்து சொல்லுகிறார், 40 வருஷம் உன்னை நடத்தினேன், நான் உன் கூட இருந்தேன், உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு நீ சொல்லுப்பா. நீங்கள் சொல்லணும், இந்த வருஷம் முழுவதும் என்னை கர்த்தர் நடத்தினா, எனக்கு குறையே இல்லை, எனக்கு கஷ்டமே இல்லை, என்னை அழகாய் நடத்தினார். வனாந்தரத்தில் தான் நடத்தினார், ஆனால் வனாந்தரத்தில் எனக்கு குறையே இல்லை. முன்னாடி செங்கடல் இருந்தது, ஆனால் அந்த செங்கடல் 2ஆய் பிளந்தது. மாறா தண்ணீர் பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிட்டு இருந்தோம், ஒரு தண்ணீர் கிடைச்சது, ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருந்தது. ஆனால் அந்த கசப்பை ஆண்டவர் இனிப்பாய் மதுரமாய் மாற்றினார். வனாந்தரத்தில் நடக்கிறோம், தண்ணிக்கு அங்கங்கே தேடி அலைகிறோம், ஆனால் கற்பாறையிலிருந்து கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். வனாந்தரமான பாதை தான், ஆனால் காடையும் மன்னாவையும் தேவன் கொடுத்தார். சூடாக இருக்கும், ஆனால் மேகஸ்தம்பமாய் ஆண்டவர் வந்தார், அக்கினி ஸ்தம்பமாய் வந்தார். இந்த வனாந்தரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க போட்டிருக்கிற செருப்பு கூட தேயலை, அப்படி கர்த்தர் நடத்தினார். அதுதான் உண்மை. வனாந்தரத்தை பார்த்தோம்னா அநேகர் குறை சொல்லலாம், என்ன வனாந்தரமாக இருந்தது,
அநேகர் சொன்னாங்க, கிழங்குகளையும் மச்சங்களையும் மீனையும் குறித்து பேசினாங்க. எகிப்தில் எங்களுக்கு மீன் கிடைச்சது, கிழங்கு கிடைச்சது, குமிட்டிக்காய் கிடைச்சது, கீரை கிடைச்சது, வெள்ளரிக்காய் கிடைச்சது. இதெல்லாம் இந்த வனாந்தரத்தில் இல்லையேன்னு குறை சொன்னவங்க அநேகர் இருந்தாங்க. ஆனால் குறை சொன்னவங்க யாருமே கானானுக்குள்ள பிரவேசிக்கவே இல்லை, ஆசீர்வாதத்தை பார்க்கவே இல்லை. ஆனா நிறைவா பேசினவங்க, கர்த்தர் எங்களை ஆச்சரியமாய் நடத்தினார், வனாந்தரத்தில் செங்கடலை பிளந்தார், தண்ணீர் கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது, காலையில மண்ணா கொடுத்தார், காடையை கொடுத்தார், எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொன்னவங்க கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். அப்போ 2025 தான் கானான். கானானுக்குள்ள நீங்க எப்படி பிரவேசிக்கணும்னா குறையோடு பிரவேசிக்க கூடாது. ஆண்டவர் என்னை நடத்தி வந்தார், இதுவரைக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாம கர்த்தர் என்னை நடத்தினார், என்னை அழகாய் நடத்தினார். வனாந்தரம் தான் உண்மைதான், ஆனா எனக்கு பரலோகத்திலிருந்து மன்னா வந்தது, என்னுடைய ஆத்துமாவே கர்த்தரே தேற்றினார். எந்த கஷ்டமும் படல, ஆனா என்னை கடக்க உதவி செய்தார், வனாந்தரத்தை கடந்து வர உதவி செய்தார், பிரச்சனைகளை கடந்து வர உதவி செய்தார், போராட்டங்களை கடந்து வர உதவி செய்தார், பாடுகளை கடந்து வர உதவி செய்தார். என்னோடு கூட தேவன் இருந்தார். இதை தான் சொல்லணும். நெகட்டிவானதை சொல்லக்கூடாது, குறைய சொல்லக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லி சொல்றார்னா, நிறைவானதை சொல்லு. நான் உன் கூட இருந்தேன், நான் உன்னை நடத்தினேன், உனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இதை மோசே சொல்லுப்பா, ஜனங்கள் கிட்ட சொல்லு. 2 கரங்களை உயர்த்தி, உண்மைப்பா, என் கூட நீர் இருந்தீங்க, எனக்கு குறையே இல்லை, எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைப்பா, என்னை அழகா நடத்துனீங்கன்னு சொல்றவங்க மட்டும் நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அற்புதமாய் நடத்தினார், ஹல்லேலூயா. குறை சொல்றவங்க அடுத்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. குறை சொல்றவங்க ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. குறை சொல்றவங்களுக்கு எல்லாமே குற்றமாக தான் தெரியும், எல்லாமே தப்பாக தான் தெரியும். பார்க்கறது தப்பாக தெரியும், பேசுறது தப்பாக தெரியும், கேள்வி கேட்கறது தப்பாக தெரியும், எல்லாத்துலேயுமே குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் அநேகர் மீதியாம் குறை கண்டுபிடிச்சிட்டு இருந்தா. இஸ்ரவேல் ஜனங்கள் குறை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஒரு கூட்டம். ஆனால் யாரும் கானானுக்குள்ளே பிரவேசிக்கவே இல்லை. விசுவாச வார்த்தைகள், கர்த்தர் எங்களை நடத்துகிறார், நாங்கள் கானானுக்குள்ளே போவோம், அவருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறது, நான் கானானுக்குள்ளே பிரவேசிப்பேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், நான் கானானுக்குள்ளே பிரவேசிப்பேன், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறவங்கள கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தர் கானானை பார்க்க உதவி செய்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வாசம் செய்ய தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு 3 காரியத்தை நான் உங்களோடு கூட பேச போகிறேன். யார் இந்த வருடம் குறைவே இல்லைன்னு சொல்ல முடியும்? யாரால இந்த வருஷம் எனக்கு குறை இல்லை, உண்மையாகவே என்னுடைய லைஃப் நல்லா இருந்தது, வருஷம் ஆண்டவர் என்னை அற்புதமாய் நடத்தினார், அதிசயத்தை என்னுடைய கண்கள் பார்த்ததுன்னு யாரால சொல்ல முடியும்னா, அந்த வசனமே சொல்லுகிறது, இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உன்னோடே இருந்தார். உன்னோடே இருந்தார்னா யார் கூட கர்த்தர் இருக்கிறாங்களோ அவங்க குறை சொல்லவே மாட்டாங்க. கர்த்தர் என் கூட இருக்கிறார், எனக்கு எதுக்கு பயம்? எதிர்காலத்தை குறித்து பயம் இல்லை, தேவையை குறித்து பயம் இல்லை. கர்த்தர் என்னை நடத்துவார். அவர் வல்லமையுள்ள தேவன். காக்காவை கொண்டு கூட எலியாவை போஷித்தார். கர்த்தர் ஒருவனோடு கூட இருந்தா எதை நினைச்சும் பயப்படவே வேண்டாம். ஹல்லேலூயா. சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ அக்கினி சூளையில் போடுறாங்க, எரிகிற அக்கினி. நேபுகாத்நேச்சர் பார்க்குறாரு, அக்கினி பயங்கரமாக எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. நேபுகாத்நேச்சர் பார்க்குறாரு, 3 பேர் போட்டோம், ஆனால் 4வது ஒருத்தர் தேவ சாயலாய் உலாவி கொண்டு இருக்கிறார். அவங்கள வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள பார்த்தா அவங்களுடைய முடி கூட கருகலை, புகை கூட அணுகலை, அவங்க மேலே அந்த வாசம் கூட இல்லை. அப்படி எப்படி உள்ளே போனாங்களோ அப்படியே வெளியே வராங்க. 7 மடங்கு அதிகமாய் பயங்கர ஹீட்டானது, ஆனால் அவங்க முடி கூட கருகலை. நான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் அக்கினி சூளையில் நீங்கள் நடந்தாலும் முடி கருகவே கருகாது. தண்ணீரில் போவீங்க, ஆனால் மூழ்கி போகவே மாட்டீங்க. நீங்கள் கடந்து போவீங்க, தாண்டி போவீங்க, அக்கினியை கடந்து போவீங்க, செங்கடலை கடந்து போவீங்க, வனாந்தரத்தை கடந்து போவீங்க. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்தால்
அவன் குறைய சொல்லவே மாட்டான். வேதம் சொல்கிறது, சங்கீதம் 34வது சங்கீதம் 10வது வசனம், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை யாரு தேடுகிறார்களோ அவர்களுக்கு நன்மை குறைவுபடாது. கர்த்தர் ஒரு மனிதனோடு கூட இருந்துட்டா அவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அதினதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செவ்வையாய் செய்கிறவர். அவர் நன்மையானதை செய்கிறார். அப்போஸ்தலர் நாட்களில் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு அப்போ சினகாகலாம் திறந்து கொடுக்கல, தேவாலயங்கள் அவங்களுக்கு திறந்து கொடுக்கல, பிரசங்கம் பண்ண சொல்லியோ எதுக்கும். அவங்க தெருக்களிலும் வீடுகளிலும் பிரசங்கம் பண்ணினார்கள் அப்போஸ்தலர்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அப்படி அவங்க தெருக்களிலும் வீடுகளிலும் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த ஒரு குறைவும் இல்லையா. அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 35வது வசனம், அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. அவர்கள் யாருக்குமே எதுவுமே குறைவா இருந்ததில்லை. அப்போ குறை இல்லை அப்படின்னா காரணம் என்னன்னா, ஆண்டவர் அவன் கூட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக மனிதர்கள் பல குறைகளை சொல்றாங்க. பணம் இருக்கு, ஆனால் பேசி பாருங்க குறை சொல்லுவாங்க. சொத்து இருக்கு, பேசி பாருங்க குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யார் குறை சொல்லாத ஆட்கள்னா, ஆண்டவர் கூட இருக்கிறவன் தான் குறை சொல்லவே மாட்டான். நிறைவா சொல்லுவோம், ஆண்டவர் என்னை நடத்தினார், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார். தலைவலி சரியானா கூட சந்தோஷமா, கர்த்தர் என் தலைவலியை மாற்றினார், கர்த்தர் என்னுடைய காய்ச்சலை மாற்றினார், ஆண்டவர் தான் இந்த நன்மையை செய்தார், எனக்கு வேலை கிடைச்சது, கர்த்தர் வேலையை கிடைக்க உதவி செய்தார், 3 லட்சம் ரூபா ஃபீஸ், ஆனால் அதெல்லாம் இலவசமாக மாறினது, கர்த்தர் இதை செய்தார். இந்த சாட்சியெல்லாம் பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறவங்க தான். இது ஏன் பலத்தில் இதெல்லாம் நடக்கலை, 3 லட்சம் ரூபா கம்மியாகும்னா இதெல்லாம் ஏன் திறமை இல்லை, கர்த்தர் அந்த வழியை திறந்தார். என்னை குறைபடவே விடலை. வேலை இல்லாமல் இருந்தேன், ஆனால் எனக்கு வேலை கிடைச்சது. இதுதான் சாட்சி. ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருக்கும்போது படிப்படியாய் கர்த்தர் உயர்த்துவார். கானா ஒரு கல்யாணத்தில் ஒரு குறைவு காணப்பட்டது. என்ன குறைன்னா, திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அப்போ மரியாள் ஓடி வந்து ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறார். இயேசு கிறிஸ்து அந்த கானா ஒரு கல்யாணத்தில் இருக்கிறார். எல்லாரும் அந்த செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு. அவர் சும்மா இருக்கிறார், எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார். அப்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது குறை இருக்குது, அங்கே திராட்சரசம் குறைவுபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனால் ஆண்டவர்கிட்ட மரியாள் வந்து சொன்னதும் ஆண்டவர் ஒன்றுமே இது பண்ணலை, என்னுடைய நேரம் வரலன்னு சொல்கிறாரு. மரியாள் விட்டாளா? விடலை. வேலைக்காரங்களை கூப்பிட்றாரு. இவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்க. இவர் சொல்லுவார், இவர் கொஞ்ச நேரத்தில் ஏதாவது சொல்லுவார், அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் பேச ஆரம்பித்ததும் அந்த கச்சாடையெல்லாம் எடுத்து வைங்க, அதில் தண்ணீர் ஊற்றுங்கன்னு ஆண்டவர் சொல்ல ஆரம்பித்ததும் சாதாரண தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது. அப்போனா என்ன அர்த்தம்னா, சும்மா இருந்தாருன்னா அங்கே குறை இருக்கும். ஆண்டவரை வேலை வாங்கணும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரை வேலை வாங்கணும். வேலை வாங்கிறதுனா என்னென்னா, மரியாள் போய் சொல்கிறா, இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறா, ஆண்டவரே திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி அநேகர் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதே இல்லை, ஜெபிக்கிறதே இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் தான் ஜெபம். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படணும். ஆண்டவர் உங்களுக்காக செயல்படணும். அவருடைய மூமெண்ட் உங்களுடைய லைஃப்பில் இருக்கணும். அவருடைய செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார், ஆண்டவர் தான் இதை செய்கிறார், ஆண்டவர் தான் என்னை போக சொல்கிறார், ஆண்டவர் தான் இதை பேச சொல்லுகிறார். ஆண்டவருடைய மூமெண்ட்டை நீங்கள் உணரணும். அந்த செயல்கள், அந்த பவர், இதெல்லாம் அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும்போது, அந்த மூமெண்ட்டை நம்ம உணர்ந்து இருக்கும்போது குறைவே இருக்காது, ஒரு தைரியம் வரும். இது சாதாரண ரசமும் இது திராட்சை ரசமாக மாறப்போகுது. சாதாரணமாக இருக்கிற இந்த காரியம்தான், ஆனால் ஆவியானவர் என்னை உந்தி தள்ளுறதுனால இதில் ஒரு அற்புதம் நடக்க போகுது, இதில் எந்த ஒரு குறைவும் இருக்காது. இதுதான் விசுவாச வாழ்க்கை, இதுதான் விசுவாச ஓட்டம். குறைவை நிறைவாக்குகிறவர் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. எல்லா குறைவுகளையும் தேவன் நிறைவாக்குவார். இந்த வருடம் அப்படி தான் கர்த்தர் செய்தார். எல்லா குறைவையும் தேவன் நிறைவாக்கினார். காரணம்,
உங்கள் ஒவ்வொருவரோடு கூட ஆண்டவர் கூடவே இருந்தார். உங்கள் பிள்ளைங்களோடு கூட இருந்தார், உங்கள் குடும்பத்தோடு கூட இருந்தார், உங்கள் கூட ஆண்டவர் நடந்தார். அதனால் குறையே இல்லை. நீங்கள் வெளியே போய் சொல்லணும், என் கூட ஆண்டவர் இருந்தார், எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. ரெண்டாவது, ஏன் குறை இல்லை அப்படின்னா, ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி உங்களை நடத்தினார். வாக்குத்தத்தத்துக்கு நேராக நடத்தினதுனால குறைவு இல்லை. இஸ்ரவேல் தேசத்து ஜனங்கள் ஆண்டவர் செங்கடல் இருக்கு, எகிப்திலிருந்து கொண்டு வராரு. ஆனால் வனாந்தரத்தின் வழியாக தான் நடத்துகிறாரு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது, ஒரு தரிசனம் இருந்தது, ஒரு நோக்கம் இருந்தது. இவங்க வனாந்தரத்தின் வழியாக தான் நடந்து போகிறாங்க, ஆனால் இவங்களுடைய முடிவு வனாந்தரமாக இருக்காது, நான் இவங்களை கானானுக்குள்ளே நடத்துவேன். ஒரு திட்டம் வைத்து அவங்கள நடத்தி கொண்டு வந்தார். அவங்களுடைய திட்டம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எங்கே போகிறோன்னே தெரியாது. கானான் தேசம் எங்கே இருக்குன்னு கூட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அவங்கள அழகாய் நடத்தினார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா எழுதின புஸ்தகம் 46வது அதிகாரம் 11வது வசனத்தில், அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க அழகா, நான் சொன்னேன், நான் நிறைவேற்றுவேன், நான் திட்டம் பண்ணினேன், நான் செய்து முடிப்பேன். இதை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்ததுனால தான் இந்த வருஷம் நமக்கு குறைவே இல்லை. அவர் சொன்னார், அவர் நிறைவேற்றினார், அவர் திட்டம் பண்ணினார், அவர் செய்து முடித்தார். கர்த்தருடைய திட்டம் என் வாழ்க்கையில் நடந்தது. சிலருக்கு மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும், உயர்வு இருக்கும், தாழ்வு இருக்கும். சிலர் நேரம் வனாந்தரம் இருக்கும், சில நேரம் சந்தோஷமான நேரங்கள் இருக்கும், கண்ணீர் இருக்கும், சில நேரம் சில பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் எல்லாத்தின் மத்தியிலையும் நீங்கள் சொல்லணும், ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறுது. ஆண்டவர் அவருடைய திட்டத்துக்கு நேராக என்னை நடத்தினார். ஒருவேளை நீங்கள் பல கேள்வி கேட்டிருக்கலாம், நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதினேன், ஆனால் எனக்கு கிடைக்கலையே, அவனுக்கு கிடைச்சிருச்சே. காரணம், நீ வாக்குத்தத்தம் பண்ணவன், உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதனால தான் உனக்கு கிடைக்கல. அவனுக்கு கிடைக்குதுன்னா அவனுக்கு திட்டமே இல்லை, அவன் முயற்சி செஞ்சான் அவனுக்கு. ஆனால் திட்டம் இருக்கிறவங்களுக்கு சில கதவுகளை ஆண்டவரே அடைப்பார், சில கதவுகளை தேவன் திறப்பார். அடுத்த எக்ஸாம் வரும், இப்போ நீ அப்ளை பண்ண போஸ்டிங்கை விட ஒரு நல்ல ஒரு போஸ்டிங் உனக்கு கிடைக்கும். அடுத்த கவர்மெண்ட் எக்ஸாமில் இதை விட ஒரு பெரிய ஒரு போஸ்டிங்கில் கர்த்தர் ஒன்று நிறுத்துவார். இதுதான் திட்டம். சில தோல்விகளை நீங்கள் சந்திச்சிருக்கலாம், ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கலாம். தேவ திட்டம் நிறைவேறுது உங்கள் லைஃப்பில். திட்டம் இருக்கிறதுனால தான் தோல்வி, திட்டம் இருக்கிறனால தான் எத்தனையோ முயற்சி செஞ்சும் நடக்கலை. திட்டம் இருக்கிறனால தான் உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறலை. உங்கள் ஆசையெல்லாம் நிறைவேறுச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமா? உங்கள் விருப்பம், நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருச்சுன்னா, ஆமாம், ஆராதனைக்கு வரமாட்டாங்க. பாருங்க, லோத்து ஆபிரகாம், லோத்தை பார்த்து ஆபிரகாம் சொல்கிறார், லோத்தே நீ என்ன பண்ணு, வலதுபுறமாக போனேன்னா நான் இடதுபுறமாக போகிறேன், நீ இடதுபுறமாக போனேன்னா நான் வலதுபுறமாக போகிறேன். நீ உன் திட்டத்தின்படி, உன் விருப்பத்தின்படி, உன் ஆசையின்படி ஒரு தேசத்தை செலக்ட் பண்ணு. லோத் இப்படி கண்களை ஏறெடுத்து பார்க்குறார். சோதோம் குமரா பட்டணம் பச்சை பசேர்னு தெரியுது, அழகா இருக்கு, அற்புதமா இருக்கு. சோதோம் குமரா பட்டணத்தை செலக்ட் பண்றார். ஆனா ஆபிரகாம் என்ன செஞ்சார்னா, அவருடைய திட்டத்தை நிறைவேற்றல. கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார். அப்பா, லோத்து போயிட்டான், அவன் பச்சை பசேர்னு இருக்கிற இடத்த பார்த்து அவன் போயிட்டான். நான் எங்கப்பா போக, எனக்கு ஒரு வழியை தாங்கப்பா. ஆண்டவர் சொல்றாரு, வடக்க கிழக்க தெற்க மேற்க சுற்றி பாரு ஆபிரகாமே, நீ நட. நீ குழியில் நடந்தாலும் அந்த குழி உனக்கு சொந்தமாகும், நீ மேட்டில் நடந்தால் அந்த மேடு உனக்கு சொந்தமாகும். நீ எங்கெல்லாம் நடந்து திரியிறியோ அத்தனையும் நான் உனக்கு சொந்தமாக தருவேன். அப்போது என்னன்னா, லோத்து என்ன நினச்சாருன்னா, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் ஆசை விருப்பம்லாம் நிறைவேறணும்னா இந்த பச்சை பசேன்னு இருக்கிற சோதோம் குமரா பட்டணத்துக்கு தான் போகணும்னு போனான், அழிஞ்சே போனான். ஆனால் ஆபிரகாம் பார்த்து சொல்கிறாரு, நீ நடக்கிற இடமெல்லாம் நான் உனக்கு சுதந்திரமாக தருவேன். ஆசீர்வதிக்க
ஆபிரகாம் விரும்பல, ஆண்டவர் விரும்பினார். ஆபிரகாம் என் பையன், அவனை நான் ஆசீர்வதிப்பேன். இதில் என்ன தெரியுதுன்னா, நீங்கள் இருக்கிற இடத்துலையே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அலைஞ்சு திரிய வேண்டாம், ஆசீர்வாதத்தை பார்த்து தேடி ஓட வேண்டாம், ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியே நீங்கள் அலைய வேண்டாம். கர்த்தர் உங்களை நடத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்கே பார்த்தீங்கன்னா அழகான ஃப்ரிட்ஜ் இருந்தது. அம்மா இந்த ஃப்ரிட்ஜு என்னம்மா எவ்வளோம்மா ரேட் அப்படின்னு கேட்டேன். இது இத்தனை ரூபா பாஸ்டர், இஎம்ஐயில் போட்டோம் அப்படின்னா. அப்படியா, சரி. இந்த காருமா, இதுவும் பாருங்க பாஸ்டர், என் காரு புது கார் வாங்கினா. அப்படியாம்மா, ரெடி கேஷா? இல்லை பாஸ்டர், இஎம்ஐயில். ஓ சரி சரி சரி. இந்த வீடு ஃபுல்லாக இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் சூப்பராக இருக்கே. ஆமாம் பாஸ்டர், இப்போ இஎம்ஐலேயே இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்படி எதை கேட்டாலும், வீடு சொந்த வீடா? இல்லை பாஸ்டர், இஎம்ஐயில் போயிட்டுருக்கு. எது கேட்டாலும் இஎம்ஐ. இஎம்ஐ 10-15 இஎம்ஐ இருந்தால் மாதத்தில் 30 நாள் இஎம்ஐ கட்டுனா எப்படி நிறைவு இருக்கும்? என்னதான் பேசி பாருங்களா, ஐயோ இது கட்டணும், நாளைக்கு அது கட்டணும். குடும்பத்தில் குறைவு தான் இருக்குமே தவிர நிறைவு இருக்கவே இருக்காது. நான் சொல்கிறேன், யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ, கடன் அது உங்களுக்கு நிறைவை தரவே தராது. இங்கே ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே நீ கண்களை எனக்கு நேராக ஏறெடுத்ததுனால நீ போகிறது வர்றது எல்லாமே நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உன் ஆசை இல்லை, என் ஆசை நிறைவேறும். ஹல்லேலூயா. பிசாசு இன்னைக்கு ஆசையை தூண்டுறான். ஏவாளை பார்த்து சொன்னா, இதை சாப்பிடு, இந்த பழத்தை சாப்பிடு. தேவதூதனை போல. அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க, ஆதாம் ஏவாளும் சந்தோஷமா இருந்தாங்க. என்னைக்கு ஆசை வந்துருச்சோ அன்னைக்கே அவ்வளோதான், முடிஞ்சது அபிஷேகம். கோலியாத்து நிற்கிறாரு, தாவீது கையில் ஒரே ஒரு கல் இருக்கு. சவுல் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, என்னுடைய பட்டயத்தை போட்டுக்கோ, என்னுடைய அங்கியை போட்டுக்கோ. தாவீது சொல்கிற, எனக்கு இருக்கிறது போதும், இதை வச்சு நான் கோலியாத்தை ஜெயிப்பேன். கிதியோனை பார்த்து சொல்றார், மீதியானியர்கள் கடற்கரை மணலை போல இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், 300 பேர் போதும். இந்த கடற்கரை மணலை போல இருக்கிற இந்த ஜனங்களை வீழ்த்த நான் 300 பேர்த்த கொண்டு நான் செய்வேன். கையளவு மேகம் எலியா காலத்தில் எழும்புச்சு. எலியா சொல்றார், ஆகாப் கிட்ட சொல்லு, ஒரு பெருமலையின் இரைச்சல் சத்தத்தை கேட்க போறேன்னு சொல்லு. சின்ன காரியத்தை வச்சு பெரிய அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவர். உங்க கையில் இருக்கிறத வச்சு அற்புதத்தை செய்கிறவர். உங்க ஆசை நிறைவேறக்கூடாது, அவருடைய திட்டம் நிறைவேறணும். உங்க திட்டம் நிறைவேறக்கூடாது, அவருடைய திட்டம் நிறைவேறணும். இந்த வருஷம் அப்படிதான் கர்த்தர் நடத்தினார். உங்க ஆசை இல்லை, அவருடைய திட்டம் நிறைவேறுச்சு. உங்க விருப்பம் இல்லை, அவருடைய விருப்பம் நிறைவேறுச்சு. சில மேடுகள், பள்ளங்கள், உயர்வுகள், தாழ்வுகள், மரணங்கள், தோல்விகள், ஆனா அவருடைய திட்டம் தான் நிறைவேறுச்சு. உங்க திட்டம் நிறைவேறல. இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும், குறை சொல்லவே மாட்டோம். ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற்றிட்டார், ஆண்டவர் சித்தம் வச்சிட்டார், ஆண்டவர் அற்புதம் செஞ்சிட்டார், ஆண்டவர் தான் செஞ்சார். ஹல்லேலூயா. கடைசியாக நான் ஒன்று சொல்லி முடிக்க போகிறேன். 3வது, ஏன் குறை இல்லைன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன், ஆண்டவர் கூட இருந்தார். 2வது, அவருடைய திட்டம் நடந்ததுனால குறை இல்லை. கடைசியாக, ஆண்டவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்களை சுமந்ததுனால உங்களுக்கு குறைவு இல்லை. ஒரு மனிதன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த 40 வருஷம் கடந்து வனாந்தரத்தை கடந்து இவ்விடம் வரைக்கும் வர்றது வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்களை சுமந்து கொண்டு வந்தார் தேவனாகிய கர்த்தர். இந்த இடம் வரைக்கும் உங்களை தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். ஆண்டவர் தான் உங்களை சுமந்தார். ஏன் குறை இல்லைன்னா, ஆண்டவர் என்னை சுமந்துக்கிட்டார், எனக்கு குறைவு இல்லை. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய தூக்கி சுமக்கிறாங்களாம். ஆனால் ஒரு தாய் கொஞ்ச நாள் தான் தூக்கி சுமக்க முடியும். மிஞ்சி போனால் ஒரு 4 வயசு வரைக்கும் சுமப்பாங்க. நான் இப்போ எங்கள் அம்மாவை பார்த்துட்டம்மா, என்னை சுமந்துக்கோங்கம்மா அப்படின்னா எங்கள் அம்மா மூஞ்சிலேயே என்ன குத்துவாங்க, சுமக்க முடியாது. ஆனால் இயேசு கடைசி வரைக்கும் உங்களை சுமக்கிறவர், கடைசி மரண பரியந்தம் உங்களை சுமக்கிறவர். ஒரு பையன் கடற்கரை ஓரத்தில் நடந்து போனாராம். அந்த பையன் கடற்கரை ஓரத்தில் நடந்து போகும்போது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இங்கே தனியாக நடந்து போகிறேன், என் காலச்சு மட்டும் இருக்குது, நீங்கள் என் கூட இருக்கிறீங்கன்னா நீங்கள் வாங்கப்பா, என் பக்கத்தில் இருங்க, உங்கள் காலச்சையும் நான் பார்க்கட்டும் அப்படின்னு அந்த பையன் கேட்டானா. உடனே ஆண்டவர் பக்கத்தில் ஒரு காலச்சு வந்ததான்.
இதை பார்த்ததும் இவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, அழகாக ஒரு காலேஜ் பக்கத்தில் இருக்குது. இவன் நடந்தான், அந்த அச்சும் நடக்குது. இவன் முன்னாடி போனால் அந்த அச்சும் பக்கத்துலேயே நடந்தது. இப்போ நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்த்தான். அழகாக 2 பேரும் நடந்து வந்தாங்க. திடீர்னு முன்னாடி பார்க்கும்போது ஒரு கல், முள் இப்படியெல்லாம் இருந்தது. ஒரு மாதிரி அந்த கடற்கரை பக்கத்தில் இதாக இருந்தது. அதில் நடக்கவே முடியாது. இந்த பையன் என்ன நினச்சான், சரி இதை எப்படியாவது கடந்து போயிடலாம் அப்படின்னு அப்படியே பார்த்து ஸ்டெப்பை வச்சு கடந்து போயிட்டான். கடந்து போயிட்டு திரும்பி பார்த்தா இவனுடைய கால் அச்சு மட்டும்தான் இருக்குது, இன்னொன்று ஒரு கால் அச்சை காணும். உடனே ஆண்டவரை பார்த்து சொன்னா, ஆண்டவரே நல்ல வேலை, இதெல்லாம் நீங்கள் நடந்து வரல, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கடந்து வந்தேன் தெரியுமா? இதை நான் நல்ல வேலை, இதில் நீங்கள் நடந்துருந்தீங்கன்னா குத்தப்பட்டிருப்பீங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ நல்லா அந்த கால் அச்சை பாரு, அது உன் கால் அச்சு இல்லை, அது என்னுடைய கால் அச்சு. இந்த முள் கல் இருக்கிற இடத்துல நான் உன்னை சுமந்துக்கிட்டேன். உன் கால் அதில் படவே இல்லை, நான் உன்னை சுமந்து இது வரைக்கும் வந்தேன். ஆண்டவர் நம்மளை சுமக்கிறவர். நம்ம கண்ணீர் விடும்போது, கவலைப்படும் போது, பாடுபடும் போது நம்மளை சுமக்கிறவர். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். உங்கள் பாரத்தை எல்லாம் அவர் மேலே வைச்சிருங்க, அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இன்றைக்கி அநேகர் தற்கொலை பண்ணிடுறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க பாரத்தை அவங்களால சுமக்க முடியல. அநேகர் பிரச்சனை வந்ததும் அவ்வளோதான் மரணம், ட்ரெயினில் விழுந்துடுறாங்க. அவங்க பாரத்தை அவங்களால சுமக்க முடியல, பிரச்சனைகளை சுமக்க முடியல. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாடுகளை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். நம்மளுடைய சுமக்கிற ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறார். நம்மளுடைய வேதனைகளை, பாடுகளை, கஷ்டங்களை சுமக்கிற நல்ல ஒரு தகப்பன். அதனால தான் அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு வந்ததோட பெரிய பிரச்சனை. அவங்களாம் மரிச்சு போயிட்டாங்க அந்த பிரச்சனையில். ஆனால் நீங்கள் நிலைச்சிருக்கிறீங்க, நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க, இன்னும் ஆண்டவரை துதிக்கிறீங்க, இன்னும் ஆண்டவரை உயர்த்துறீங்க. காரணம், உங்களை தகப்பன் சுமந்து கொண்டார். உலகத்தார்களை பிரச்சனைகள் வந்து அவங்கள ஆறுதல் படுத்தவே முடியாது, யாராலையும் தேற்ற முடியாது, யாராலையும் காயம் கட்டவே முடியாது. ஆனால் அதை விட பெரிய பிரச்சனை, உங்களுடைய காயங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. உங்களை கர்த்தர் தேற்றி இருக்கிறார், உங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார், உங்களை நடக்க வைத்திருக்கிறார், உங்களை கடக்க வைத்திருக்கிறார். கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 2க்கு எல்லாரும் எந்திரிச்சு நின்று இந்த ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 53வது அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை இயேசு சுமந்தார். அந்த சிலுவையை பாருங்க, கரங்களை உயர்த்தி, உண்மைப்பா, நீர் என்னுடைய பாடுகளை, கஷ்டங்களை, என்னுடைய துக்கங்களை எல்லாம் சுமந்ததுனால தான் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லைப்பா. இல்லைன்னு சொல்றவங்க நல்லா கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷை பேசுங்க. லாபா ரகாதா டாபா ரகாது டாபா கபா லாபோ தூனி மீசா காதா டாபா ரகா தேனே மேகமா ரகாதா டாபா லகா. ஒரு தேவ வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஒரு வல்லமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகரை தேவன் தேற்றுகிறார், ஆற்றுகிறார், காயம் கட்டுகிறார். உங்களுடைய பாடுகளை, உங்களுடைய மீறுதல்களை, உங்களுடைய அக்கிரமங்களை இயேசு சுமந்திருக்கிறார். பிரச்சனைகளை இயேசு சுமந்திருக்கிறார். உங்களை ஆறுதல் படுத்தி இருக்கிறார், கடக்க உதவி செய்திருக்கிறார். உங்களை இம்மட்டும் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு
வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும் பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. VK செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், TCCL செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், SCV செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.